வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. வா, ஜாக்லின் ஸ்டைலில் தான் சொல்லணும். எப்பா டேய், என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே நிறைய பேர் வேற சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே ஸ்கெட்சு போட்டு தூக்கிட்டாங்க ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுப்பு வீடியோலாம் போட்டிருந்தேன். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க, எந்தெந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். அப்புறமா பார்க்கும்போது பிக் பாஸ் ஒன்று பண்ணார் பாருங்க. நம்ம ஜாக்லினை விமர்சிக்கும் போது தான் சொல்லுவேன், யாராவது அழுதா போதும் இவங்க அப்படியே போயிட்டு இந்த மீன் பிடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் விலக்கி விட்டு அப்படி பிடிச்சிருவாங்க ஆறுதல் சொல்கிறதுக்குன்னு. ஆனால் இன்னைக்கு பிக் பாஸ் பிடிச்சாரு பாருங்க ஜாக்லினை. கரெக்டாக செட் பண்ணி பக்கா ஸ்கெட்சுங்க ஜாக்லினுக்கு. இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாரு. எப்பன்னா முத்துக்குமரனை இதே சீசனில் 2 முறை அது மாதிரி பண்ணார். கில் ட்ரிப்புக்குள்ளே எடுத்துகிட்டு போனார். ஒன்று அந்த ஃபேக்ட்ரி டாஸ்கில் அதுக்கு முன்னாடி வந்து தப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட் அப்படி சொல்லிட்டு வேறு பனிஷ்மெண்ட் சைக்கிள் ஓட்டுறது தான் கொடுப்பாங்க. அதில் ஒரு பனிஷ்மெண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமை லாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கில் ட்ரிப்புக்குள்ளே தள்ளி அப்போ வந்து சாரி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்க அது இஷ்யூ ஆக்குனார் அங்கே. ஸோ கில்ட் மூலிமா இவனை ஈஸியாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து பவித்ரா அந்த கேப்டன்சி இருந்ததில்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்படி போட்டு கதற அடித்தார்ல. அப்போ பார்த்தோம், சரி ஓகே, முன்னாடி வர்ற பிளேயரு இந்த ஒரு எமோஷனை வந்து உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டால் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ அதனால் அவரே களத்தில் இறங்கி அடிக்கிறாரு, இந்த ஒரு வருஷனை காட்ட வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி பார்த்துட்டு போனேன். ஆனால் இன்னைக்கு போட்டாங்க பாருங்க ஸ்கெட்சு, அதுவும் குறிப்பாக பிக் பாஸ் பண்ணார் பாருங்க. கரெக்டாக நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் சொல்லியிருந்தேன் என்னென்ன காரணம், எப்படியெல்லாம் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்க, எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் பிட் டாஸ்க்கையும் சொன்னோம் உதாரணத்துக்கு. அப்போ வந்து ரயான் வந்து முத்து அவுட் பண்ணதுக்கப்புறம் ரயான் கையில் வந்துருச்சு கேமு. அவன் ஒவ்வொருத்தராக அவுட் பண்ணிகிட்டே வர்றான். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் இருக்கிறாங்க, அதில் மஞ்சுரியை தூக்குறான். இப்போ மற்ற 3 பெண்கள் இருக்கிறாங்க, சவுண்டு, பவித்ரா, ஜாக்லின். அப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் முதல் கால் எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் முதல் அலையன்ஸ் இந்த டிடிஎஃப்ல உருவாக்குனதே அவங்க தான். ஏன்னா இவன் முடிவு பண்ணிட்டு இருக்கிறான் யாரை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம யூனிட்டியாக சேர்ந்தோன்னா அலைன்ஸ் போட்டோன்னா அவனை தூக்கலாம், அவனை தடுக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறமா அப்போவே அந்த கால் எடுக்கணும் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பிளேவாக நான் என் எஃபர்ட்டை போடுவேன்னு சொல்கிறது ஜாக்லின். அது பல நாள் பார்த்துட்டோம், பல டாஸ்கில் பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன். நம்ம எபிசோட பார்க்குறோம், சில லைவ் கிளிப்பாக பார்க்குறோம், அவ்வளோதான். அவங்க 24/7 பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ ஜாக்லினை கிளியராக அவங்களுக்கு தெரியும். இங்கேயே ஜாக்லின் எப்படி இந்த பணப்பெட்டி டாஸ்கில் முத்து, ரயான் 2 பேரும் முடிச்சதும் பார்த்தீங்கன்னா அடுத்து முதல் அவங்க தான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நான் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பண்ணுறாங்க. ஆனந்தி வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க, இல்லை ஜாக்லின் உனக்காக தான் ஓட்டு போடுறாங்க, நீ அதுக்காக திருப்பி பண்ணோங்கிறதுக்கெல்லாம் யாரும் கேட்கல, உனக்கு அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு தான் ஒன்று பண்ணும். ஆண்கள் 2 பேரும் அடிச்சிருக்கானுங்க, அதுவும் 2 பேருமே ஃபாஸ்ட் ரன்னர்ஸ். இன்னும் ஒரு விஷால் இருக்கிறான் பேலன்ஸு. அப்போவே பார்த்தீங்கன்னா அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நான் ஏதாவது எஃபர்ட் போடணும், எனக்கு ஓட்டு போட்டுருக்காங்க, 15 வாரமாக காப்பாற்றிருக்கிறாங்க, நான் எதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடம். அதுக்கப்புறம் பவித்ரா உடைய அந்த டாஸ்க் வருது இல்லை, பெண்களுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறாரு. அதில் ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. ஆனால் பவித்ரா வந்து அவங்க அடம் பிடிக்கிறாங்க, அவங்க பாயிண்ட்டும் பேச பண்ணுறாங்க. பாயிண்ட்டு தெளிவாக பேசினது ஜாக்லின் தான். இங்கே அந்த விஷயத்தில் முத்துக்குமரன் ரயான் போகும்போது என்ன நடந்துச்சு, அப்போ ஃபஸ்ட்டு வந்தவங்க தானே, ஃபஸ்ட்டு வந்தது நான் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கல்ல. ரவீந்திரன் கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தார்ல, நானும் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. இங்கே வில் பவர் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ரொம்ப பெருசு. ஆனால் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற வரும்போது பார்த்தீங்கன்னா சட்டன் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் த்ரூ அவுட்டாக இருந்துருக்குறாங்க இந்த சீசன் ஃபுல்லாக. இவங்க போயிட்டு ஆறுதல் சொல்கிற அந்த ஒரு சில மொமெண்ட், அந்த டெவில் டாஸ்க்கு இந்த மாதிரி மொமெண்ட்டில் தான் ஃபேக்காக இருந்திருக்காங்க தவிர ஜென்யூனான அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு பார்த்தா ஜென்யூனான பிளேயர் தான் இவங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, இங்கே போகிறாங்க, பவித்ராக்காக விட்டு கொடுக்குறாங்க. ஸோ விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ ரவீந்திரன் ஆனந்திலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, நீ தான் விட்டு கொடுப்பேன்னு நாங்கள்லாம் பார்க்கும்போதே தெரியும்னு. ஸோ அதெல்லாம் ஈஸியாக நம்ம ரிவ்யூ பண்ணுறதுலே கண்டுபிடிச்சிருவோம். அப்படி இருக்கும்போது டீம் அதை கெஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அங்கேயும் நான் அங்கெல்லாம் கூட டவுட் வரல, எல்லாமே ஜாக்லின் இதை பண்ணுவாங்க நமக்கு தெரியும், ஜாக்லின் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ விட்டு கொடுத்துட்டாங்க. பவித்ரா போகிறாங்க, பவித்ரா ஜெயிச்சிடுறாங்க. பவித்ராவை கொண்டாடுறாரு பிக் பாஸ். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படிங்கிறாரு. முதல் பெண் நீ தான்,
பெட்டி எடுத்துகிட்டு திரும்ப கேமில் தொடருது அப்படின்னாரு. இப்போ கடைசி பெண்ணும் அவங்களா போயிட்டாங்க வசமாக. இப்போ அது பார்க்குறாங்க, ரெண்டு முத்து ரயான் தூக்கி கொண்டாடுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் கூட இன்னும் அவங்கள அஃபெக்ட் பண்ணும். அப்போ பெண்ணா பவித்ராவும் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னும் தான் பண்ணணும், அதுவும் தான் கிட்ட போயிட்டு விட்டேன் வாய்ப்புன்னு சொல்லிட்டு அங்கே ரவீந்திரன் சொல்லும் போதே உடஞ்சி அழுகுறாங்க. எனக்கு அவங்க இயல்பே அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ உடஞ்சி அழுகுறாங்க அங்கேயே. இதெல்லாம் வேற பார்க்குறாங்க. ஸோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. சௌந்தர்யா வந்து அடம் பிடிக்கிறாங்க. அப்போ சௌந்தர்யாவை காப்பாற்றுறதுக்காக, ஜாக்லினை காப்பாற்றுறதுக்காக இவங்க 2 பேரும் போட்டி போடுறாங்க, முத்துவும் ரயானும். முத்து வந்து இன்டெரக்டாக காப்பாற்றணும், நேரடியாக காப்பாற்றக்கூடாது. ஏற்கனவே ஒரு முறை அடி வாங்கினார்ல கேப்டன்சி டாஸ்கில் பவித்ராக்கு விட்டு கொடுத்து. ஸோ அவர் உஷாராயிட்டார், இன்டெரக்டாக பண்ணுன்னு ரயானையும் கூப்பிட்டு எச்சரிக்கிறாரு. நம்ம இங்கே வந்து போட்டி போடுவோம், அவங்கள விளையாட விடாமல் பண்ணுவோம் அப்படின்னு. அவன் என்ன பண்ணுறான், விஷால் ஒரு கேம் ஆடுறான். இந்த 2 பெண்கள் போனால் நான் வந்து ஒதுங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். இவங்க போராடுறதே ரயானும் முத்துவும். இவங்க 2 பேரும் போகக்கூடாது, போனால் காலி ஆகிடுவாங்க அந்த 60 மீட்டர் டாஸ்க், 5 லட்ச ரூபா டாஸ்க்லே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போராடுறாங்க. இவன் இந்த பக்கம் ஒரு பாலை போட்டதும் கடைசியாக ஒரு வழியாக அங்கே இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரை காப்பாற்றணும், ஜாக்லினும் சவுண்டின்னு பார்த்தா ஜாக்லின் சௌந்தர்யாவை காப்பாற்றுறதுக்கு ஒன்று பண்ணுறாங்க. அங்கே தான் இரிட்டேட் ஆகுது நமக்கு அப்படியே. இங்கே இந்த டாஸ்கில் தெரிஞ்சிருச்சுல்ல ஜாக்லின் யார் சௌந்தர்யா யார் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சதில்லை. அதனால தான் சொல்கிறோம், தகுதியான ஒரு ரன்னர் பிளேயரை வந்து இந்த சீசன் இழந்துடுச்சு, போயிட்டாங்க. ஸோ இங்கே வந்து காப்பாற்றிட்டாங்க. சௌந்தர்யா போகிறாங்க, அவங்க ஓடி வந்துடுறாங்க திரும்ப. அது எதிர்பார்த்தது தான், அவங்க எப்போவுமே எஃபோர்ட் அதுதான். அவங்க சௌந்தர்யா இந்த கேம் இந்த சீசன் ஃபுல்லாக பண்ணது அவ்வளோதான். பிஆர் ஓட்டு, ஒன்றும் இல்லாத பூமு, எனக்கு வராது, யோசிக்க வராது, போடுறது இதுக்கே கப்பு வேற கொடுக்கணுமா வின்னர்னு நினச்சினுக்கிறாங்க. அது ஒரு கொடுமைன்னு வச்சுங்களேன். ஸோ இது நடக்குது. இப்போ விஷாலுக்கு வாய்ப்பு வருது. அடுத்து போகும்போது விஷாலுக்கு வந்து கொடுக்குறாங்க. இவங்க தான் போகிறாங்க, போட்டி போடுறாங்க. ரயான் தான் போகிறான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் முத்து விஷால் வராங்க. நான் அந்த டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வேணாம், எங்கள் 2 பேருக்கு ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகிடுச்சு, நீ 100% கான்ஃபிடென்ட்டாக இருந்தா. ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். சும்மா ஹோப் கொடுத்து விஷால் அவுட் ஆகிட்டேன்னா அப்புறம் இவன் தான் ட்ராப் செட் பண்ணிட்டான் அப்படின்னு மாறிடுவோம் அது. ஸோ அதனால் 100% நீ கான்ஃபிடென்ட்டாக இருந்தா நாங்கள் 2 பேர் விட்டு கொடுக்குறோம், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது விஷால் ரெடி ஆகுறாரு. விஷால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறார். ஸோ விஷால் அதை முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க எல்லாருமே டாஸ்க்கு. இதுவரை மற்றவங்க இப்போ மஞ்சரியும் போனாங்க, உன்னால் முடிஞ்சா உனக்கு நம்பிக்கை இருந்தா. ஏன்னா இதில் மஞ்சரியாக இருக்கட்டும் முத்துவாகட்டும் ரயான் மட்டும்தான் கொஞ்சம் நேரடியாக பேசக்கூடிய இடத்துல இருந்தான். மற்றவங்க வந்து நேரடியாக பேசவும் முடியல. ஆனால் இன்டெரக்டாக சமிக்ஞை கொடுக்குறாங்க, இல்லை பார்த்து ஃபுல் கான்ஃபிடென்ட்டு, உனக்கு நீ போனால் ஜெயிக்க மாட்டேன்னு அவங்க சொல்கிற முடியாது, இல்லை போகணும் புஷ் பண்ண முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் அவங்க ஒன்று பேசுகிறாங்க. இங்கே ரயான் அவன் ஓப்பனாக பேசுகிறவல்ல கோவா கேங்கில். கோவா கேங்கில் இன்னொருத்தம் பண்ணால் பாருங்கள் ஒரு எச்சத்தனத்தை, அது பேசுவோம் அப்புறமா. ஸோ என்ன பண்ணுறாங்க, அடுத்து ஜாக்லின் குரல் கொடுத்துட்றாங்க. இப்போது 3 பேர் போய் நிற்கிறாங்க. திரும்பவும் காப்பாற்ற வர்றீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பான பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, அங்கே தாங்க ட்விஸ்ட்டு. அவர் பண்ண ஆரம்பித்த சம்பவம் பாருங்கள். அங்கே தான் நான் மிரண்டேன், எனக்கு ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆகிடுச்சு. நான் ஃபுல்லாக பாஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 3-4 முறை பிரேக் எடுத்து தான் அந்த எபிசோடை பார்த்தேன். முடியல, பார்க்கவே முடியல. என்னதான் நியூஸ் நம்ம கேள்விப்பட்டால் நடக்கிற சம்பவம் இருக்குல்ல, அப்போ தான் பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னு நமக்கு புரியுது. அச்சாரு பாருங்க அடி, மிரண்டேன் நான். அங்கே கரெக்டாக பக்கா ஸ்கெட்சு ஜாக்லினுக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே உட்கார வைக்கிறாரு. வார்த்தை அவர் ஆரம்பித்து சொல்லும் போதே, நீங்கள் இந்த டாஸ்கில் காட்டின முனைப்பு, தீவிரம், உழைப்பு எல்லாமே என்னை கவர்ந்தது அப்படின்ட்டாரு. இப்போ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. சௌந்தர்யா வழக்கம் போல் இந்த சீசனில் என்னவோ அது குரூப்பில் டூப்பு, அதை விட்டுருவோம். இப்போ மற்றவங்க எல்லாருமே சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இப்போ உழைப்புன்னு ஒன்று போடாதது யார், ஜாக்லின். அடுத்து ஒரு டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணுறாரு பாருங்க, அங்கே போட்டாங்க ஸ்கெட்சு. இந்த விஷயத்தை எதுக்கு நீ பாராட்டணும், டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே பாராட்டணும் மொத்தமாக, அப்போ தானே சொல்லுவார். ஆனால் இன்னொரு ரவுண்டை வச்சுக்கிட்டு கரெக்டாக ஜாக்லினுக்கு ஒரு கில்ட் ட்ரிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பாராட்டுறாரு. இதுவரை நீங்கள் போட்ட உழைப்பு, தீவிர முனைப்பு என்னை கவர்ந்தது அப்படின்னா கரெக்டாக கில்ட் ட்ரிப் ஆயிடுச்சு இல்லைங்க, நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அதுதான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காகவே அந்த ஸ்டேட்மெண்ட்டை போட்டார் பிக் பாஸ். அங்கே தான் மறந்துட்டேன் நான். பக்கா ஸ்கெட்ச் இது ஜாக்லினுக்கு. ஸோ ஜாக்லின் தான் அடுத்து டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணால் ஜாக்லின் தீவிரமாக வருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. வர வைக்கணுன்னு தான் அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை போட்டு டாஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு. இன்னும் முடியல, ஒரு ரவுண்ட் இருக்குது அப்படின்னு.
ஜாக்லின் நினச்ச மாதிரியே ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்க வலையில். ஸோ அப்போவும் தடுக்கிறதுக்கு 2 பேர் வராங்க, முத்துக்குமரன் அண்ட் ரயான். 35 செகண்ட் தான், 160 மீட்டர், 80 மீட்டரில் 160 மீட்டர், வாய்ப்பு இல்லை ஜாக்லினால். ஸோ இவங்க கெஸ் பண்ணிட்டு தடுக்க வந்தா ஜாக்லின் தான் இதில் போகிறாங்க அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. 2 பேரை போய் உட்காருங்கன்றாரு, இவனுங்க தடுத்துடக்கூடாதுன்னு. கார்டன் ஏரியாவில் ஓடாத சௌந்தர்யாவுக்கு ஓட மாட்டாங்கன்னு சௌந்தர்யா தெரியும் பிக் பாஸுக்கு. அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் தான் ஏமாந்தாங்க நம்பி, நமக்கும் தெரியும், உள்ளே இருக்கிற பிக் பாஸ்க்கும் தெரியும். ஸோ அங்கே அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறது, இங்கே ஜாக்லின் ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டு எல்லாம் முடியும்னு சொல்லிட்டு உடனே அனுப்புகிறாரு. அங்கே என்ன பண்ணுவாங்க ஜாக்லினுக்கு அப்போவே புரிஞ்சு போச்சு. இதில் முக்கியமாக ரயான் வந்து சொல்கிறான் ஓப்பனாக, உன்னால் முடியாது, கால்குலேட் பண்ணிப்பார். பவித்ராவை விட பவித்ரா ஒரு 2 செகண்ட் முன்னாடி வந்தாங்க அந்த 2 லட்ச ரூபா டாஸ்கில். பவித்ரா போன அந்த கால்குலேஷன் போட்டாவே, அந்த ஸ்பீடு போட்டாவே 40 செகண்ட் வருது. 35 உன்னால் முடியாது, 40 42 ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து முத்து சொல்ல முடியாமல் முழிச்சிட்டு இருந்து அப்புறம் ரயான் கிட்ட சொல்லியிருக்காரு. ரயான் சொல்லும் போது ரயான் மஞ்சரியும் வந்து ஞாபகப்படுத்திருக்கிறாங்க. ரயான் வந்து சொன்னது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மஞ்சரி அங்கே ஒரு திருக்குறள் வேற சொல்கிறாங்க, காண முயல் எய்த அம்பினால், காண முயல் எய்த அம்பினால் யானை தப்பித்த வேல் ஏந்தல் இனிது. அதாவது முயலை கரெக்டாக எய்ம் பண்ணி அடித்த அம்பை கையில் வச்சுட்டு இருக்கிறத விட யானையை குறிப்பார்த்து எய்யும்போது அந்த அடிக்கும்போது யானை தப்பிச்சு போயிட்டாலும் அந்த மிஸ் ஆன வேல் இருக்குல்ல, அதை கையில் வச்சுட்டு இருக்கிறது வந்து பெருசு அப்படிங்கிறது அது. ஸோ அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து போனோன்னு சொல்ல, நீ வந்துரு அப்படின்னு சிக்னல் கொடுத்துட்டாங்க. ரயான் ஓப்பனாகவே சொல்லிட்டான், நீ ட்ரை பண்ணுறதே பெருசு, இதை பெரிய இலக்கு, அதை ட்ரை பண்ணுறதே பெருசுன்னு சொன்னது பிறகும் ஜாக்லின் திரும்ப வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லினுக்கு எப்படி தெரியுமோ ஷோரா, அதுதான் முன்னாடி கில் ட்ரிப்பை கொடுத்துட்டார்ல, பிக் பாஸ் ட்ராப்பில் செட் பண்ணிட்டார்ல, அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ பக்கா ஸ்கெட்ச் பண்ணி இவன் சொன்னதையும் கேட்காம ஜாக்லின் அங்கே மாட்டிக்கிட்டாங்க, ஓடுறாங்க. ஜாக்லின் ஆரம்பிக்கும் போதே முத்துக்கு தெரியுது, முன்னாடியே அவங்க கெஸ் பண்ணாங்க. சரி ஏதாவது ஒரு மேஜிக்காவது நடக்குமா, நம்ம ஃபுல் நெகட்டிவாக பேச வேணாம், சரி ஃபுல் பாசிட்டிவாக பேசுவோன்றாங்க. இல்லை ஃபுல் நெகட்டிவாக சொன்னால் நெகட்டிவ் ஆகிடுமா, அது தப்பாயிடுமா, ஏன்னா நீங்கள் ஏன் ஹெல்ப் பண்ணுறீங்க அலைன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துடுமே, அதில் வேற போட்டு அடிச்சிருக்கிறாங்களே. ஸோ இப்போ வந்து ரயான் நேரடியாக சொன்னாலும் அவங்க ஜாக்லின் கண்ணில் அப்பயே கலங்கிருச்சுல்ல, தெரிஞ்சிருச்சு ஜாக்லினுக்கு அப்போவே. ஆனாலும் ஜாக்லின் வரமாட்டாங்க திரும்ப, அது நமக்கும் தெரியும். ஸோ ஓடுறாங்க. முதல் 2 அடி எடுத்து வைக்கும்போது தெரிஞ்சு போச்சு வாய்ப்பில்லைன்னு. ஆனால் அப்படி தவ்வி ஓடி குதிச்சு ஓடியே 2 செகண்ட் தான் டிஃப்ரெண்ட்ன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பவித்ரா விட வேகமாக வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாஸ்க் பொறுத்தவரை அது கிளியராக ஸ்கெட்ச் ஃபார் ரயான் அண்ட் முத்து, இவங்க தான் பண்ண முடியும். அதை இல்லை விஷால் வரலாம், பெண்கள் அதுக்கான இது கிடையாது. அதுலேயும் குறிப்பாக ஜாக்லின் வாய்ப்பே கிடையாது, பவித்ராவும் கிடையாதுன்னு வச்சுங்களேன், அவங்களும் 40 செகண்ட் மேலே தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டாங்க. கரெக்டாக இவங்க போகணுங்கிறதுக்காகவே அப்படி ஒரு வார்த்தையை முன்னாடி போட்டு மற்றவங்கெல்லாம் உழைச்சிருக்கிறீங்க, இவங்க எதுவுமே பண்ணலன்னு அவங்க ஃபீல் பண்ணிருக்கிறாங்க. அப்படி ஃபீல் பண்ணுறவங்கள இன்னும் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணி முடிச்சு விட்டாங்க சோழியை. ஸோ பக்கா ஸ்கெட்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலையுமே அந்த சூஸ் பண்ணதுலேருந்து அந்த டாஸ்க் அடுத்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணுறது, இமிடியேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே தெரியுது இல்லை, பக்கா ஸ்கெட்சுன்னு. ஸோ இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தானே இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க, இவங்க ஏன் சும்மா பிக் பாஸை திட்டுறாங்க, ஏன் இந்த டைம் கால்குலேஷன்லாம் எடுத்துகிட்டு வராங்க, அமௌண்ட்டு பெருசாகும் போது அதை வந்து கடினமாக்குறதுக்கு அப்படி டைமை குறைச்சி தானே கொடுப்பாங்க, எப்படி ஒரே மாதிரி டைமை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ரயானுக்கு வச்ச அதே டைமிங் தான் வந்து பவித்ராக்கும் கொடுத்தாங்க. ஆனால் ரயானுக்கு வைக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், இது பெண்களுக்கும் சேர்த்து தான், அங்கே இருக்கிற பவித்ரா, சௌந்தர்யா, ஜாக்லின் அப்படின்னு சௌந்தர்யாவை சேர்க்கக்கூடாதுல்ல, சரி சௌந்தர்யா இல்லாமல் ஜாக்லின் பவித்ராவுக்கும் சேர்த்து தான், அவங்களும் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டைமிங், அந்த டாஸ்க் வந்து அதனால தான் அப்படியே பவித்ரா கொடுக்குறாங்க. ஆனால் இந்த டாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்த டாஸ்க்கெல்லாம் அவங்களுக்கானது கிடையாது. ஸோ வாய்ப்பே கிடையாது, அந்த வாய்ப்பும் போச்சு. கரெக்டாக வாய்ப்பு போனதுக்கப்புறமா இங்கே அடித்தா காலி ஜாக்லின் சொல்லிட்டு சொல்லியே அடிச்சிருக்கிறாங்க, தூக்கிட்டாங்க ஜாக்லினை.
அப்புறம் எல்லாருமே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல். ஒட்டஞ்சி அழுகுறாங்க ஜாக்லின். அதை வேற அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வேற ஒரு டைம் எடுத்து இன்னும் அவங்கள வெறுப்பேற்றி முத்து கூட அங்கே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேங்க்கு ரொம்ப ஜாலி. அதுவும் இந்த கோவா கேங்லேயே இருந்து ஜம்ப் அடித்தான் பார்த்தீங்களா, அவன் சொல்கிறான் ஜம்ப் வார வாரம் ஜாக்லின் அடிப்பாங்கன்னு. அந்த கேங்கில் இருக்குங்கலாம் சொல்லுதுங்க. இதில் விஷால் சொல்லிட்டு இருந்தான்ல, என்னோட ஒரு செலிபிரிட்டி ஃப்ரெண்டு, முதல் செலிபிரிட்டி ஃப்ரெண்டு. ஆனால் ஆசை அவங்களுக்கு போய் கேட்குறான் எல்லார்கிட்ட, ஜாக்லின் வரல தானே, ஜாக்லின் வரல தானே, ஜாக்லின் வரல தானே, தெரில இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எவ்வளோ ஃபேக்கு பாருங்க அவன் இதில், கொடுமை இல்லை அது. ஸோ அடுத்து இவங்க உடஞ்சி அழுகுறாங்க. ரயான் சொல்லும் போதெல்லாம் இவங்க அழும்போதே நமக்கு தார தாரையாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ரயான் சொல்கிறான், நான் தான் உனக்கு அப்போவே சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு. முத்து இங்கே என்ன பண்ணுறது, நீ வராத, நீ போ, அந்த பக்கம் போ அப்படிங்கிறாரு. பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க அழுகுறாங்க, டோன்ட் டூ திஸ் பிக் பாஸ். சுனிதா ஒவ்வொருத்தருமே வந்து, அன்ஷிதா கூட பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸோ ஏதோ ஒன்று சம்மந்தமே இல்லாமல் ஆர்ஜி ஆனந்தி கண்ணில் தண்ணி வருது இல்லை, ரியா அழுகுறாங்கல்ல, பார்க்குற எல்லாருக்குமே அங்கே தண்ணி வருது இல்லை. அதை பார்த்தாவே இந்த மொமெண்ட்டில் இவ்வளோ தூரம் போட்டி போட்ட ஒரு கண்டஸ்டன்ட் போகிறாங்கன்னா வரணும் இல்லை. ஆனால் அந்த கோவா கேங்கில் ஒருத்தனா இருந்த அந்த ஜெஃப்ரி, அந்த பாதியிலே ஓடின அந்த டுபாகோரு, இது ரெண்டுத்தையும் நான் அப்போயே சொன்னேன், நான் கழுவி ஊற்றினா இவங்க ரீஎன்ட்ரிலேயே ரீஎன்ட்ரிக்கு முன்னாடி இருக்கும்போதே கழுவி ஊற்றிருக்கிறோம், ரெண்டுமே வந்து டுபாகோர்கள் தான் அப்படின்னு. இன்றைக்கி அந்த எச்சத்தனத்தை காட்டினானுங்கல்ல. போயிட்டு சத்யா கூட இந்த குரூப்பில் இல்லை, நான் அந்த குரூப்லேயே இருந்தவன் இவன் எவ்வளோ கேவலமானவனாக இருப்பான், இந்த தடவிக்கிட்டு நோண்டிக்கிட்டு அப்படின்னு அர்ணவ் சொன்னது அது மட்டும் தானே பார்த்துருக்குறான். கொஞ்சம் கூட உள்ள அந்த ஒரு உணர்வும் இல்லை. உன் கூட உன் கேங்கில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மொமெண்ட்டு ஆர்ஜே ஆனந்த் வெளியே போயிட்டாங்களா, அவங்க கண்ணில் ஏன் தண்ணி வருது, எல்லார் கண்ணிலையும் அங்கே தண்ணி வருது, எல்லோரும் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்குங்க போயிட்டீங்க. ஆனால் இப்படி ரீஎன்ட்ரியில் வந்து எக்ஸ்போஸ் இவ்வளோ கேவலமாகிட்டு இருக்கானுங்க. இதுங்கெல்லாம் வந்து என்ன ஜென்மங்கள்னு தெரில இல்லை, அப்படி தான் சொல்லணும். அந்த மொமெண்ட்டில் மாட்டிக்கிட்டானுங்க. அதுங்க தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி தான் அங்கே பேசி சிரித்து அது நக்கல் அடித்து கடைசியாக மஞ்சரி கூட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, கடுப்பாவதுரா அப்படின்னு சொல்லிட்டு. மிட்வீக் எவிக்ஷன் நடந்திருக்கு, பண்ணுற அலப்பறை டான்ஸ் ஆட வச்சு இது பண்ணி அலப்பறை பண்ணிக்கிட்டு போய் சொல்லு அப்படிங்கிறது. அந்த கேங்கால் குத்தப்படுவான்ல அப்போ தெரியும் அதுக்கு, அந்த தற்கூரிக்கு இப்போ தெரியாது. அது எதுக்காக, அதான் சொன்னமே, அது உண்மையான பாசமும் கிடையாது ஒன்றுமும் கிடையாது, அது வேற ஒன்று பண்ணிட்டு இருந்தது உள்ள அப்படின்னு. தடவல் மன்னன் அதானே பண்ணிட்டு இருந்தான். இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல யார் என்ன கேரக்டர் ஒரிஜினல் அப்படின்னு. அதில் கூட அந்த டம்மியும் வந்து மாற்றி பாருங்க, என்னை விட்டுருங்க நான் போகிறேன்னு. எல்லாரும் எபிசோட் முடிஞ்சதாண்டா எவிக் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து முதலே தலையில் தட்டி துரத்தி விட்டார் விஜய்எஸ், வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல்னு. இது மூளையும் இல்லாமல் கொஞ்சம் கூட மூளை. இதில் ராணவ் அவனை வந்து சேர்ந்தான் பார்த்தீங்களா அந்த கேங்கில் தலைவர். நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அது ஒரு டுபாக் ஒரு ஃபேக்குங்க. அவன் இன்னசென்ட்டாக இருந்தான்னா அவனுக்கு இல்லைங்க முதல்ல தண்ணி ஊற்றிருக்கணும், இவனுக்கு பில்டப் பண்ண அளவுக்கு. அவர் அதெல்லாம் கிடையாது, தெரிஞ்சிச்சா எந்த கூட்டத்தில் வந்து சேருதுன்னு. ஸோ இங்கே எல்லாம் உடஞ்சி அழுகுறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஜாக்லின் நான் கடைசியில் போராடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது எதுவுமே அங்கே ரெஜிஸ்டரே ஆகலை மைண்டில். எனக்கு ஃபுல் எமோஷனல் மொமெண்ட்டாக இருந்தது. பிக் பாஸ் வந்து அந்த ட்ராஃபியை நீங்களே வச்சுங்க அப்படிங்கிறாரு. யோ நீயே குத்திட்டு அப்புறம் நீயே அனுப்பிட்டு, இது வேற, இது என்ன டேமேஜ் கண்ட்ரோல்னா இதுதானா டேமேஜ் கண்ட்ரோலு அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுச்சு. நான் வேறு லெவலில் பண்ணுறீங்கடா எப்பா, மண்டையை கழுவுறது அப்படின்னா இதுதான் மண்டையை கழுவுறது. நிஜமாவே இந்த அளவுக்கெல்லாம் கழுவ முடியாது. வேறு லெவலில் ஸ்கெட்சு போட்டு பக்காவாக தூக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். திரும்பவும் சொல்லணும்னா இந்த சீசன் தகுதியான ஒரு ரன்னரை இழந்துருச்சு. ஒரு டம்மி தான் வந்து நிற்க போகிறது அப்படிங்கிறது ப்ரொஃபஸருக்கு பாவம். அவர் அந்த விதில் அவருக்கும் அன்ஃபேர் அப்படின்னு தான் பார்க்குறேன் நான் முத்துக்குமரனுக்கும். இங்கே கடைசியில் என்னடா எல்லாரும் போயிட்டீங்கன்னா அப்போ யாரை வச்சு தானடா கேம் ஆடுறதுன்ற மாதிரியான ஒரு இடத்துல அது நிப்பாட்டாங்கல்ல. இப்போ எதிரியாகவே இருந்தாலும் ரெண்டு பொலிட்டிக்கல் லீடர்ஸில் ஒருத்தர் காலி ஆகிட்டாருன்னா இன்னொருத்தர் காலி ஆகிடுவார் பார்த்தீங்களா. அது எதிரியாகவே எதிர்த்துட்டே இருந்துட்டு பல வருஷமாக திடீர்னு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களும் டவுனாக தான் செய்வாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. முத்துக்குமரனுக்கும் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது இனிமே அப்படின்ற சுச்சுவேஷனில். ஆனால் அவர் மீண்டும் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன், மீண்டும் வந்துடுவார். ஏன்னா அவருக்கு இன்னும் ஃபோக்கஸ் இருக்குது. கடைசி வரை அவன் வரவே இல்லை. ஜாக்லினும் மதிக்காமல் இல்லை, ஜாக்லினுக்கு தண்ணி வரை எத்தனை கொடுக்குறான் பாருங்க. அவ்வளோ தூரம் உள்ளே போட்டு நக்கல் அடித்து சிரிச்சுட்டு அந்த ஜெஃப்ரி அது நல்ல வேலை வாங்கலை. அதை சிவா நடுவில் வந்து வாங்கி அவர் அங்கே கொடுக்க, அங்கே பேசாமையே அவங்க போனாங்கல்ல ஜாக்லின், அது புரிஞ்சிருச்சு இல்லை, அது நல்ல விஷயம். இப்போ அது புரிஞ்சுங்கம்மா, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் உண்மையாக இருந்தால் பத்தாது, முதுகில் குத்துனாலும் நீங்கள் திரும்ப திரும்ப அங்கே தான் போயிட்டு இருக்கிறீங்க. அந்த பேக்கரி அக்கா வரையும் முதுகில் குத்துனால் தான்.
இப்போ அவங்களும் சொன்னாங்கல்ல, நான் போனால் வரமாட்டேன், ஜாக்லின் நான் வரமாட்டேன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. முத்து சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த சனியம் போச்சுன்னா வராதுடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அது விரக்தியில் வர்ற வார்த்தை, அது நேரடியான வார்த்தை, திட்டுறது இல்லை. ஸோ இப்படி ஒரு ஒரு எம்டினஸை உணர முடியுது, ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஸ்கெட்ச் எல்லாம் போடுவாங்க, அது இன்டெரக்டாக இருக்கும், நம்ம வந்து டீகோட் பண்ணுற மாதிரி இருக்கும், இருக்குமோ இருக்காதோங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது கிளியர் பக்கா ஸ்கெட்சு ஜாக்லினுக்கு போட்டது. வேற எதுவும் நான் இந்த எபிசோடில் பேச விரும்பலை. இன்னும் இருக்குது பேச வேண்டிய விஷயங்கள், அது நாளை பேசலாம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.